ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடை முட்டை மசாலா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காடை முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காடை முட்டையை அதில் போட்டுக்கோங்க. காடை முட்டை நல்லா வேகட்டும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியை வெட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காடை முட்டை வெந்துருச்சு, அதை நம்ம உரித்து வச்சுக்கலாம். காடை முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காய தக்காளியில் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் மிளகாத்தூள் வாசனை அதெல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ காடை முட்டையை சேர்த்துக்கலாம். திரும்ப நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு திரும்பி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட காடை முட்டை மசாலா. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.